எங்களோட பொழப்பு போச்சு, அவ்வளவுதான். ஆட்டோ பொழப்பு போயிடுச்சு. 1 லட்ச ரூபா கட்டி வண்டி எடுத்தேன். 2 மாசம் டிவி 10,000 ரூபா டிவி. பைக் யாரும் அழகா சம்பாதிச்சிருக்கோம். ஏதோ ஒரு அபியூஸ் நடந்துருச்சு அப்படின்னா கூட அவங்களை நீங்க ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டியும் எங்க இருக்குன்னு தெரியாது, அவன் போன் நம்பரும் எங்க இருக்குன்னு தெரியாது. மதுரவாயில இருந்து இங்க டிராப் வரணும்னா எங்களுக்கு 100 ரூபாய். இப்போ வரணும்னா 80 ரூபாய் வருது. 20 ரூபாய் எங்க போச்சு? மழை வருது, அப்பதான் ஆட்டோட கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. அவன் மூஞ்சி முகமே தெரியாது, அவங்க கூட உட்காந்துட்டு போறது. இதே என் பொண்ணா இருக்கு, யாரு கூடவே நான் எப்படி என் பொண்ணை பைக்ல ஏத்தி அனுப்புவேன்? நேத்து கூட ஒரு பேட்டி பார்த்த ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் 5 வருஷமா வந்து ரேபிடோல போறேன், அந்த ரேபிடோ 2 வீலர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆட்டோல போனா கூட கத்துனா வெளியே கேட்காது, 2 வீலர்ல போனா கத்துனா வெளியே கேட்டுரும். எவ்வளவு பிரச்சனை மும்பைல நடந்திருக்கு, பெங்களூர்ல நடந்திருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. 2000 தலைவர் சொன்னார் பிரசவத்துக்கு இலவசம். இதுவரையும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இதுவரையும் முக்காவாசி ஆட்டோக்காரங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இப்ப பைக் வந்து ஓட்டுறவங்க, காலேஜ் போற பசங்களும் வந்து ஓட்டுறாங்க, ஐடில வேலை பாக்குறவங்களும் வந்து ஓட்டுறாங்க, +2 படிக்கிற பசங்க எல்லாம் வந்து வண்டி ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேற வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலை பாக்குறாங்க. எங்களுக்கு அப்படி இல்ல, எங்களுக்கு ஃபுல்லா எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். யார் வேணா இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டோம், யார் வேணாலும் ஓட்டலாம் அப்படின்னு போய் பைக் எடுத்து அவங்கவுங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நாங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறது சொல்லுங்க? சவாரி வந்து ரோட்ல வந்து காத்துன்னு இருப்பாங்க. ஆட்டோன்னு கூப்பிட்டாங்க, நான் மட்டும் போயிடுவேன். சவாரி வந்துருக்கோம், ஆட்டோ எல்லாம் கூட மாட்டாங்க, மரியாதையே கூடுவோம். ஆட்டோ சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஓலா வந்ததுனால ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. எங்ககிட்ட வண்டி இருக்கு, நாங்க அதை ஓட்டி ஏதோ எங்களுக்கான செலவுகளை நீ ஓட்டு வேணாம் இல்ல, பைக் ஏன் ஓட்டுற, ஆட்டோ போட்டு ஓட்டு. அந்த மாதிரி ஓட்ட எங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். 5 வருஷம் பர்மிட், இன்சூரன்ஸ், டிவி, வீட்டை போகணும். அதான் இப்போ உனக்கு என்ன இருக்கு? எங்க இருந்தோ வந்துடு நீ பைக் எடுத்துக்கிட்டு. இப்போ மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு பைக் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, காசு வைஸ் பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. சேஃப்டி பார்க்கணும்ல சார். பண காசு கூட நீங்களும் நாளைக்கு கூட சம்பாதிக்கணும். உயிர் போச்சுன்னா வருமா? அதில் சேஃப்டி கிடையாது. அதில் என்ன சேஃப்டி சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. பைக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம், புருஷன் முன்னாடி போகிறது, பசங்க இவங்க தான் போகிறது. பைக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கிடையாது. அது அதில் உட்காந்து போகிறோன்னா, இதே வந்து மழை வருது, அப்போ தான் ஆட்டோட கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. அடித்து ஊற்றும், அப்போ தான் தெரியும். மழை டைமில் யாரும் வர மாட்டாங்க. அவன் மூஞ்சி முகமே தெரியாது, அவங்க கூட உட்காந்துட்டு போகிறது. 20 ரூபா கம்மியாக தான் உட்காந்து போனால் அதனால் வேலை ஆகும். எத்தனை ஆக்சிடென்ட் தெரியுமா ஆச்சு? எதுவுமே இல்லை. இந்த போலீஸ்காரை பார்த்தா கூட இது சென்னை வண்டியே கிடையாது. எல்லாம் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வண்டி தான். அட்ரெஸ்ஸே அவனுக்கு லைசன்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஏதோ ஒன்று வர்றது, அந்த ஆப்பில் வரது ஏற்றிட்டு போகிறது. பப்ளிக்கும் அவங்களும் சரி அந்த டைமுக்கு போனோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பைக்கில் போகிறவங்க வந்து அவங்க வந்து ஃபேமிலியாக இருந்தால் கரெக்டாக இந்த ஆட்டோவில் தான் நம்ம போனோம். பைக்கில் சேஃப்டி இல்லை. அவங்க ஒரு முடிவு பண்ணணும் வச்சுங்களா, டோட்டலாக எல்லாத்தையும் அவங்க புக்கிங் பண்ணாமல் இருந்தால் அவன் பாட்டு எதுவுமே வரப்போகிறது இல்லை. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஆட்டோ ஓட்டல, நான் இப்போ புக் பண்ணணும்னா நான் ஆட்டோல தான் போவேன். பைக்ல என் கூடயே நான் உட்காந்து போக மாட்டேன். இதே என் பொண்ணா இருக்கு, என் பொண்ணு இருக்குன்னா நான் எப்படிங்க யாரு கூடயே பைக்ல அனுப்புவேன்? யாரு கூடயே நான் எப்படி என் பொண்ணை பைக்ல ஏற்றி அனுப்புவேன்? ஒரு ஆட்டோனா இப்ப இது பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க, இது பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க. இது பைக்குன்னா அப்படி கிடையாது, பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம போனோம். இப்போ என் பொண்ணை நான் எப்படி இன்னொருத்தவங்க கூட பக்கத்துல உட்கார வச்சுட்டு அனுப்புவேன்? நான் சொந்தமா வண்டி போட்டு ஓட்டுறேன் ப்ரோ. இப்போ என் வண்டி எஃப்சில இருக்கு, இந்த வண்டி வந்து வாடகை வண்டி, சரிங்களா? என் வண்டி எஃப்சிக்கு 80,000 ரூபாய் செலவாயிருக்கு. இது வரையும் இன்னும் பெயிண்டிங்கே முடியல. பெயிண்டிங் வரையுமே 80,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கப்புறம் நான் ஆர்டிஓ எடுத்துட்டு போகணும், ஆர்டிஓவில் அங்கே பாஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ் போடணும், சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நாங்கள் வண்டி ஓட்டுறோம், டாக்ஸி ஓட்டுறோம். அதுக்கான ரேட்டை தான் நாங்கள் கேட்குறோம், மீட்டர் ரேட்டை தான் நாங்கள் கேட்குறோம். இவங்க வராங்க, அழகாக எடுத்துட்டு போகிறாங்க, ஒரு சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானும் ஓலா, ஊபர், ரேபிடோ எல்லாமே நான் ஓட்டுறேன் தான், இல்லைன்னா சொல்ல. 2 வீலரில் வராங்க, அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க, சரிங்களா? பின்னாடி இருக்க கஸ்டமருக்கும் வந்து சேஃப் கிடையாது. நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்த ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் 5 வருஷமாக வந்து ரேபிடோவில் போகிறேன், அந்த ரேபிடோ 2 வீலர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆட்டோவில் போனால் கூட கத்துனா வெளியே கேட்காது, 2 வீலரில் போனால் கத்துனா வெளியே கேட்டுரும், பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துருவாங்க. எவ்வளோ பிரச்சனை இப்போது மும்பையில் நடந்திருக்கு, பெங்களூரில் நடந்திருக்கு. இதெல்லாம் நியூஸில் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்களும் மீடியான்றமே மீடியாவில் இதெல்லாம் நடக்குது பார்த்து தானே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டுது. நாங்கள் அதாவது வந்து உங்கள் சேஃப்டி எங்களுக்கு முக்கியன்றதுனால தான் எங்கள் வண்டியில் நாங்கள் உங்களை பட்டும் படாமல் பொதுவாக, அதாவது எப்போ 2000 வந்து இன்னைக்கு தலைவரோட பிறந்த நாள், 2000 தலைவர் சொன்னார் பிரசவத்துக்கு இலவசம். இதுவரையும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இதுவரையும் முக்கால்வாசி ஆட்டோக்காரங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இந்த பின்னாடி ஆட்டோ பின்னாடி எழுதுறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுவரையுமே முக்கால்வாசி பேர் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதான் ப்ரோ உண்மை. அதாவது வந்து எங்களோட நிலைமையை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட நிலைமையை எடுத்து கூறி தான் எங்களுக்கான உரிமையை கொடுங்க, எங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் எவ்வளோ வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன் சார். 20 வருஷம்னா நீங்கள் மீட்டர் போட்டும் ஓட்டிருப்பீங்க இல்லைங்களா? மீட்ரு போட்டு ஓட்டிடுறேன் சார். அப்போ சூடு மீட்ரு வச்சு கூட ஓட்டிட்டு இருக்கிறேன் சார். நான் இப்போ வரவங்களாம் வந்து நிறைய பேர் டிரைவர் கிடையாது.
எல்போர்டுங்க தான் வராங்க. நாங்களாம் வந்து சீனியர் 7 ரூபா மீட்டர்லேருந்து வண்டி ஓட்டுறோம் சார் நாங்கள். இப்போ அப்போ இருந்த காலகட்டத்தில் மீட்டர் உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சு? அப்போ கட்டுப்படி ஆயிடுச்சு. சவாரிங்களும் வரும் சார். சவாரி வந்து ரோட்ல வந்து காத்துன்னு இருப்பாங்க. ஆட்டோன்னு கூப்பிட்டாங்க, நான் மட்டும் போயிடுவேன். சவாரி வந்துருக்கோம். அப்போ மீட்டர் தட்டினோடனே பட்டுன்னு ஆட்டோவில் ஏறி உட்காருவாங்க. ஆட்டோ சார்னு தான் கூப்பிடுவாங்க. ஆட்டோலாம் கூட மாட்டாங்க, மரியாதையே கூப்பிடுவாங்க. ஆட்டோ சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போலாம் கிடையாது சார். அது இந்த ஓலா வந்ததுனால ஒன்றுமே இல்லாத ஆயிடுச்சு. இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு இது மட்டும்தான். இதை ஓட்டி மட்டும்தான் நாங்கள் சம்பாதிக்கணும். இப்போ பைக் வந்து ஓட்டுறவங்க, காலேஜ் போகிற பசங்களும் வந்து ஓட்டுறாங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் வந்து ஓட்டுறாங்க, ஏன் ஸ்கூல் போகிற பசங்களே வந்து ஓட்டுறாங்க, +2 படிக்கிற பசங்களாம் வந்து வண்டி ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேற வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. காலையில் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு போவோம். எங்களுக்கு ஃபுல்லாக எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். அது ஃபுல்லாக இதாகுது, நஷ்டம் தான் எங்களுக்கு. யார் வேணா இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டோம், யார் வேணாலும் ஓட்டலாம் அப்படின்னு போய் பைக் எடுத்து அவங்கவுங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நாங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறது சொல்லுங்க? எங்களுடைய பொழப்பு இருக்குல்ல. எங்களோட பொழப்பு போச்சு, அவ்வளோதான். ஆட்டோ பொழப்பு போயிடுச்சு. மாதம் 1 லட்ச ரூபா கட்டி வண்டி எடுத்தேன். 2 மாதம் டியூ இல்லை, 10,000 ரூபா டியூ. பைக் யாரும் அழகாக சம்பாதிச்சிட்டு போகிறோம். இப்போ முழு நேரமும் நீங்கள் ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுறீங்க? எனக்கு நான் 22 வருஷமா ஆட்டோவில் தான் இருக்கேன். ஆட்டோ ஓட்டதான் இருக்குது எனக்கு கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட மாசம் 10,000 ரூபாய் கட்டணும், அது இல்லாம உங்களோட குடும்ப செலவுகள் இருக்கு, குழந்தைங்களோட படிப்பு செலவு, மருத்துவ செலவுலாம் இருக்கு, அதெல்லாம் எப்படின்னா? அதுதான் ஓட்டேன். இதுக்கு முன்னே நல்லா ஒரு 10 வருஷம் நல்லா தான் இருந்தது. என்னைக்கு இவன் உள்ள அன்னைக்கு பொழப்பு போச்சு. அத்தனைக்கு பைக்காரன் வந்தா அதுவும் பொழப்பு போச்சு. இப்போ பாருங்க, இவ்வளோ மழை பெய்யுது. இதில் நீங்கள் பைக்கில் போகிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா, ஆட்டோவில் போகிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? பைக்கில் போனால் நீங்கள் நனைஞ்சு தான் போக முடியும். ஆட்டோவில் போனால் இப்போ பாருங்க, தார்பாய் வச்சு விட்ருவோம், தார்பாய் கட்டி வச்சுருவோம். உங்களுக்கு நனையாத அளவுக்கு தான் நான் கொண்டு போய் விடுவோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தான் நாங்கள் பார்க்குறோம், சரிங்களா? அதை வந்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து உங்களை விட்டு நீங்கள் வந்து அப்பயும் வந்து பைக்காரங்களை ரேப்பிடோ பைக் தான் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயன்றதே புரியல. இப்போ இந்த ரேப்பிடோ பைக் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டுறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட வண்டி இருக்கு, நாங்கள் அதை ஓட்டி ஏதோ எங்களுக்கான செலவுகளை பார்த்து ஆட்டோ போட்டு என்ன மாதிரி சேடுகிட்ட போய் ஆட்டோ எடுத்து ஓட்டுவோம். யாரும் வேணாம் இல்லை, பேஜ் போட்டுக்கோ, பப்ளிக் சர்வீஸ் ஓட்டு. நீ வந்து வீட்டு வண்டியை ஓட்டுற, நீ அதில் வச்சு எப்படி பப்ளிக் சர்வீஸ் பண்ண ட்ராவல் பண்ணுவதுனா நீ ஓட்டு வேணாம் இல்லை, பைக் ஏன் ஓட்டுற, ஆட்டோ போட்டு ஓட்டு. அந்த மாதிரி ஓட்டம் எங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு பர்மனெண்ட்டு, 5 வருஷத்துக்கு பர்மனெண்ட்டு, இன்சூரன்ஸு, டிவி, வீட்டை போகணும். அதான் இப்போ உனக்கு என்ன இருக்குது, குடும்பம் கொட்டியே இல்லை, எங்கே இருந்தோ வந்துடுற நீ பைக் எடுத்துக்கிட்டு ஓட்டுற போகிற, அவ்வளோதான். எல்லாம் பாயில் கூட ஓட்டுறாங்க சார் வீட்டில். அந்த டைமில் எடுத்து அவங்கள பப்ளிக்கும் ஏறி போகிறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்கிறது இல்லை. அன்டைம்ல நானும் பார்க்குறேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறாங்க. அன்டைம்ல ஒருத்தவங்க கூட பைக்கில் ஏறி அவங்க புக் பண்ணி தான் போகிறாங்க. அன்டைம்ல ஏறி போகிறாங்க. அவங்களுக்கு என்ன சேஃப் இருக்கு சொல்லுங்க? ஒரு லேடிஸ்க்கு என்ன சேஃப் இருக்கு? அவன் பைக்ல எடுத்துட்டு போறான், வேற எங்கேயும் எடுத்துட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? இது ஆட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. நாங்க எங்க நிக்கிறோம், எங்க வரோம், எல்லாமே இந்த போன் மூலியமா எங்களை வாட்ச் பண்றாங்க. அவங்க எங்க வராங்க, எங்க போறாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆட்டோல இது வரைக்கும் ஆட்டோல ஏறி எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு ஜென்ஸ் லேடிஸுக்கு கூட நடந்தது கிடையாது. உண்மையாவே அவங்க சேஃபா இருக்கணும்னா ஆட்டோல வந்தாதான் சேஃபா போக முடியும், சேஃபா வர முடியும். அரசு தரப்புலேருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எல்லோ போர்டுல பொதுமக்களுக்காக நடத்தக்கூடிய சர்வீஸ் வாகனங்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் சரி, விபத்து ஆனாலும் சரி, அரசாங்கத்துக்கிட்டயோ நீதிமன்றத்திலேயோ நீங்க போய் இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்க முடியும். அது ஓட்டுறவங்களுக்கும் சரி, பின்னாடி இருக்கவங்களுக்கும் சரி. ஆனா பைக்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அது ஒயிட் போர்டு. ஆமா, நாங்க பேட்ச் போட்டு வண்டி ஓட்டுறோங்க. நாங்க லைசன்ஸ், அவங்க லைசன்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. நாங்க 3 பேர், நாங்க 2 பேர் உட்கார வச்சு கூட்டு போக முடியும். நீங்க போலாம், அரசாங்க அங்கீகாரம் பெற்று எடுத்துட்டு நாங்க வந்து வண்டி ஓட்டுறோம். பேட்ச் போட்டு வண்டி ஓட்டுறோம். நாங்க வெறும் லைசன்ஸ் மட்டும் போட்டு வண்டி ஓட்டல. இப்ப 2 வீலர்ல லைசன்ஸ் போட்டு மட்டும் தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க. நாங்க பேட்ச் போட்டு வண்டி ஓட்டுறோம். எங்களை நம்பி 4 பேர் உட்காந்து வராங்க. அவங்களுக்கோசம் பேட்ச் போட்டு தான் நாங்க வண்டியே ஓட்டுறோம். கரெக்ட் தானே அரசாங்கம் சொல்றது? இப்ப அவங்களுக்கு எப்படி இன்சூரன்ஸ், இப்ப என்னோட வண்டிக்கு என்ன ஒண்ணு ஆகுது அப்படின்னா நான் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு என் கூட வர பேசஞ்சருக்கு ஏதோ ஒண்ணு ஆனாலும் அதை பண்ணி நாங்க செய்யலாம். அதை அவங்க பைக்ல இல்லையே. அதுக்குதான் சொல்றது தடை பண்ணுங்கன்னு.